அதாவது ஒரு கட்சினா உள்ள நிறைய விஷயம் நடக்கும். அதுக்காக உள்ள நிறைய விஷயம் நடக்கும். அதாவது மன வருத்தம் நடக்கும். அப்படி அந்த மாதிரி பலாப்பலான்னு நினைச்சிட்டேன். அந்த மாதிரி எல்லாம் நடக்காதியா? அந்த மாதிரி நம்ம கட்சியில அப்படி நடக்குதுல்ல, பதவி தர வாமா வீட்டுக்குள்ள போயிட்டாப்ல. அது ஒரு நல்ல புனிதமான காரியம். அது போறது அதை நம்ம கொண்டாடணும். அந்த விஷயம், இந்த வெற்றியை இப்ப வரைக்கும் அவர் கட்சியில இருந்து எடுக்கல. கட்சியில இருந்து எடுக்காத 100வது நாள் வெற்றி விழா வச்சிருக்கோம். அவர் அது தனிப்பட்ட இதுல அவர் ஒரு ஆசையில போயிருக்காரு. அதை நம்ம இது பண்ண நம்ம இதுக்கு இல்லையா? அந்த மாதிரி அது இல்ல, தளபதி ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு? இனிமே யாராவது இந்த மாதிரி பதவி தரன்னு பொண்ணுகிட்ட சிறுமிசம் கொடுத்தீங்கன்னா, இந்த விஜயகாந்த் ஒரு படம் இருக்கும்ல, அதுல வில்லனுக்கு நெத்தியில பொம்பளை பொறுக்கின்னு எழுதி வச்சிருவாங்க, பச்சை குத்தி விட்டுருவாங்க. ஆமா, அந்த மாதிரி பச்சை குத்த போறாரு. அப்படியா? நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே அப்படிதான் நடக்கும். பொம்பளை பொறுக்கி இப்ப யாரெல்லாம் பார்த்துட்டு நீ எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சன்னு கேட்டுருலாம். அப்படியா? இந்த திட்டம் வேணாம்பா. எனக்கு என்னன்னா, நீ மாட்டிப்பியா? இல்ல நிறைய பேர் மாட்டிப்பாங்க நம்ம கட்சியில. அப்படியா? சரி சரி. ஆமா. இப்ப என்னன்னா, மத்தவங்க வீட்டுல இருக்கிறதெல்லாம் பேசுற, ஏன்னா உங்க கட்சியில இருக்கிறத பேச மாட்டேன்னு நம்மள செருப்பால அடிச்ச மாதிரி அவனை கேட்டான்னு வச்சுக்கீங்க. கேட்டிருக்கானா? நல்ல கமாண்ட நான் படிக்கல, என்கிட்ட கொண்டு வராங்க அந்த மாதிரி கமாண்ட. தெரிஞ்சா படிப்பேன். சரி, விட்டுருங்க. என்ன சொல்ல வர பாயிண்ட் வரேன் நானு. கட்சிக்குள்ள நிறைய பேருக்கு மன வருத்தம் இருக்குப்பா. அதுல வந்து அந்த ரைட்டு பாண்டியா. ஆமா ஆமா, நல்லா சமூக ஆர்வலர். அவர் பெரிய மன வருத்தமா. என்னடா சாட்டா என்னடா அப்படின்னு அவரு தானே. அவரு ரொம்ப பழக்கம் அவர் நமக்கு. அப்படியா? ஆமா, ரொம்ப பழக்கம் அவரு. சாஃப்டான மனுஷன் அவரு. என்ன 2 பேரும் சேர்ந்து டிடிவி தினகரன் வேலை செஞ்சீங்க? இல்ல அது ரொம்ப வருஷம் பழக்கம்னா, 10 வருஷம் பழக்கம்னா நீங்க டிடிவி தினகரன் வேலை செஞ்சீங்கன்னா ஆமான்னு சொல்லிட்டு போங்க. அந்த மாதிரி என்ன கோத்து விடாதப்பா. டிடிவி தினகரன் ஓட்டே போடுறியா? நம்ம ஆள்றா டிடிவி தினகரன்டா டிடி அப்படின்னாரு. அதான் கேட்டேன், என்ன கோத்து விடாது நீங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, சும்மா பேச்சு வழக்குல பழக்கம்பா. நம்மள மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கிடையாது அவரு. அப்படியே பேச்சு வழக்குல பழக்கம். அதே பழக்கம் தான் எனக்கும். அதே பழக்கம் தான் எனக்கும். அப்ப இருக்கு உங்களுக்கு நிறைய பேசுவேன். நான் நல்லா பேசக்கூடிய ஆளு தான் பேசுவேன். ஆனா மரியாதையான ஆள்பா. என்ன கூட கூப்பிடுறப்ப வாங்க அந்தரங்கன் அப்படி கூப்பிட மாட்டாரு. போய் சொல்றேன் வாங்க அப்படிதான். அதானே பார்த்தேன். ரொம்ப நல்லவருப்பா. அவருக்கு அதிகபட்சமா கோவம் வந்தா ரொம்ப நாகரிகமா நடந்துக்குவாரு. அப்படியா? உச்சபட்ச கோவம் ஒரு நாள்னா ரொம்ப டீசென்டா நடந்துட்டாங்க. பேசுறாரு. ரொம்ப சாதாரணமா கோபத்தை அப்படின்னு தான் பேசுவாரு. அப்படியா? சாதாரண மனுஷன், ரொம்ப எளிமையான ஆளு. அவர் எந்த இடத்துல எப்படி பேசணும்னா யோசிக்க மாட்டாரு. நல்லா ஜாலியா சமூகமா பேசுற ஆளு. மரியாதை யாராவது கிடைக்கும். அதுவும் நம்ம கட்சி கிடைச்சது பெரிய விஷயம். நீங்க நாளைக்கு பாருங்க, அவரெல்லாம் நீங்க பொதுச் செயலாளர், நிலை பொதுச் செயலாளருக்கு மேடை ஏற்றிட்டா எப்படி பேசுவார் பாருங்க. தலைவலி பேசிக்கிட்டு கருத்தியல் ரீதியா பேசுறவங்க கண்டமணிக்கு பேசுறவங்க நம்ம கட்சியில அதிகமா இருக்காங்க. கரெக்ட்ல அதுல இவர் முதல் ஆளா கொடுத்துருப்பாரு. தமிழை காக்கிறதுக்கு ஏதாவது துறை இருந்துச்சுன்னா அவர் கொடுத்துடலாம். இல்ல இவர் ஆஃப்லைன் சொல்லுவாரு. ஆஃப்லைனா? ஆன்லைன்ல கேவலமா நம்ம ஆளுங்க வேலை செய்யறாங்க. இவர் ஆஃப்லைன் இருக்க முடியாத நல்லா பேசுவார். நல்லா பேச முடியாத பேச்சாளர் தான். எனக்கு தெரிஞ்சு அந்த ராஜி குச்சிட்னி அவரை தூக்கிட்டு இவரை போடலாம். இல்ல அது ரொம்ப கேவலமான ஜென்மம். அது வேணாமா? இவர் நல்லவர். இவரு அதுக்கு இவரோட ரொம்ப மிக மட்டமான கேரக்டர். சரி அது வேணும். சரி, இப்ப வேற அடுத்து யாரும் அதிருப்தியில இருக்காங்கன்னா இல்லையா? இப்ப இவருக்கு ஏன் அதிருப்தின்னு சொல்லு. அதிருப்தியில இருக்காருன்னா இப்ப சீட்டு போயிருச்சு. பாவம், அவர் சேட்டைய போய் போட்டாரு. எம்எல்ஏ ஆக முடியாது, கேச போட்டு விட்டாங்க. தலைமறை ஆயிட்டாரு. தளபதி தலைமையில் தலைமறை. தளபதியே தலைமறை வதன்னு இருக்காரு. கட்சிக்குள்ள வந்தாலே தலைமறைவுக்கு ரெடி ஆகிக்கணும்பா. அதான் நம்ம பிராண்டு. ரெடி ஆகிக்கணும். அதனால பிராண்டு கரெக்ட் தான். அதனால இப்ப கேஸ போட்டாங்க. தளபதி மேல ஒரு பக்கம் கேஸ் போகுது, குசி மேல ஒரு பக்கம் கேஸ் போகுது, ஆதவ மேல போகுது. கடைகோடி தொண்டை முதல்ல கேஸ் போனா என்ன பண்றது கட்சியில? ஆமா, அதுல இவர் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாப்ல. ஆமா, ஒரு கட்சிக்குள்ள போராட்டம் பண்ணி கேஸ் விழுந்து பாத்துருக்கேன். வெளியே வராம எப்படி இத்தனை பேர் மேல கேஸ் விழுதுங்கிறதா நல்லா பேசக்கூடிய ஆளு அவரு. அடுத்த இதுக்கு வாங்க, அடுத்த அதிருப்தியில இருக்கவரு. அடுத்த பெரிய அதிருப்தி. அதை கேட்கும்போது எனக்கே மனசு கஷ்டமா போயிட்டு. பெலிக்ஸ் நம்மளோட நெருங்கிய நண்பர் வேற. ஆமா, அவர் சேனல்ல போய் ஒரு வாட்டி பாத்துருவோமா எவ்வளவு வியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு. பாப்போம். நம்ம சேனல்ல கம்மியா போகுது. அதாவது நம்மள சொல்றாங்க இந்த மாதிரி விஜய் பேசியே சம்பாதிக்கிறேன்னு. இப்ப இவர் விஜய் புகழ்ந்து பேசியே சம்பாதிக்கிறாருன்னு நம்ம திரும்ப கேட்கக்கூடாது. அது தப்பா போயிரும்ல. இப்ப பாருங்க வியூஸ் பாரு. ஐயோ 11, 6 பரவாயில்ல. 1, 2 விஜய் தம்பு வச்சா ஓடுது. ஆமா, விஜய் தம்பு இல்லைன்னா ஓடல. விஜய் தம்பு இல்ல 6K தான்.
விஜய் இங்க தம்புள்ள 13 தான். பாருங்க விஜய் வச்சிருக்காரு 73. அப்ப விஜய் பத்தி ஏதோ பேசுறாப்புலன்னு போட்டு பாத்துறாங்க. பாத்தீங்களா விஜய் தம்பூர் தான் ஓடுது. என்ன ஒரு மேட்டர்னு கேளுப்பா, எப்படி நம்ம இறங்கிட்டாங்க. விஜய் புகழ் பேசுற வீடியோ எதுவுமே பாக்கிறது கிடையாது. திட்டினா பாக்குறாங்க, திட்டுற வீடியோ மட்டும் தான் பாக்குறாங்க. அப்ப நாமளும் லெஃப்ட் பாண்டி ரைட் பாண்டி ஆயிடுவோமா? அந்த மாதிரி அது ரொம்ப பார்க்க மாட்டாங்கல்ல. பார்க்க மாட்டாங்க. கரெக்ட். கீழ்த்தரமா. அதனால இவரு என்னன்னா இவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறேன்னு இருக்காங்க பெலிக்ஸுக்கு. சாத்திக்கிட்டு இருங்க, உங்களுக்கு தெரியும் வேணாம். இல்லங்க நான் உங்களுக்கு செலவு பண்றாங்க உங்க தொகுதிக்கு, நான் நீங்க நில்லுங்கன்னு இருக்காங்க. இல்ல கட்சி எனக்கு தெரியும், நான் பல வருஷம் ஊடகத்துல இருக்கேன், செலவு பண்றேன்னு நில்லுங்கன்னு நிப்பாட்டுருவீங்க. நான் காசு இல்லாம கேம்பெயின் பண்ணலாம், எனக்கு அசிங்கம். காசு எங்க கடனை வாங்கி நான் தான் பண்ணி என் ஓட்டாண்டே நிக்கணும், நானே வியூஸ் நம்பி ஓடுறேன். அதனால திரும்பலாம் நான் வந்து எந்த சார்பு இல்லாம பேச முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. காசு வரதுல குறியா இருக்காரு, காசு விடக்கூடாதுன்னு குறியா இருக்காரு. வரேன் அதுக்கு மட்டும் வரேன். குடுக்கலாம் ஒண்ணும் இல்ல, கூழு குடிக்க வரேன், குடுக்கலாம் ஒண்ணும் இல்ல. நீ ஓப்பனா சொல்லிட்டாரு, நல்ல மனுஷன்பா, நல்ல மனுஷன். இவரு அடுத்து படிச்ச லெப்ட் பண்ணி பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவரே சேஃப்டிப்பா. இல்லனா புசியர் தலையில மழை அடிச்சாரு. ஆமா. அடுத்து ஒரு முக்கியமான தலைவருக்கு இன்னும் எம்எல்ஏ சீட்டு கன்ஃபார்ம் பண்ணல. யாரு? நம்ம இவரு நாஞ்சில் சர்பத். அவர் பாவம் இல்லையா, அந்த கட்சியில இருந்து வந்தாரு. பயங்கரமான ஆளியா, அந்த கட்சியில இருந்து பேசக்கூடிய ஆளுதான். அந்த விசில் சின்னம் அல்ல, யானை போல பிளிர்கிறதுன்னா கவிதை இங்க வந்தா மரியாதையா போயிருங்கன்ட்டாங்க. அவரு நல்ல மரியாதையான ஆளு, மரியாதையா வந்துட்டாரு. அடைக்கலம் கேட்டு இங்க வந்தாரு, இங்கே அடைக்கலம். ஆமா, பாவம் தான், ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் பிலிப்ஸுக்கும் ராஜ்மோகனுக்கும் சண்டையாமா. என்ன சண்டை? யாரு பேசுறது? இல்ல 2 பேரும் சேனல்ல வியூஸ்ல இவர் டெய்லி வீடியோ போடுறாரு, இவர் வீடியோ போக மாட்டேங்குது. யார் வீடியோ? ராஜ்மோகன் ஆன வீடியோ. சரி, என்னங்க உங்களுக்கு மட்டும் வீடியோ போகுது, நீங்க என்னங்க தொண்டர் எல்லாத்தையும் உள்ள தூக்கி போடுறதா நீங்க கட்சிக்குள்ள வந்தீங்களா? எப்படிங்க வியூஸ் போடுற? வியூஸுக்கு சண்டை. உங்க சீட்டு கொடுங்க, டேஷ்போர்டு சீட்டை கொடுங்க, இன்சைட்ஸை கொடுங்க, அது எப்படி போகுதுன்னு பாப்போம், பெய்டு ப்ரமோஷனா இருக்கும் அப்படின்னு ஏதோ பெரிய சண்டை ஓடுது. சரி, கட்சிக்குள்ள ஒரு ஆள் தான் படிச்ச ஆளா இருக்கணும், அது நானா இருக்கணும்னு ராஜ்மோகனுக்கு ஆசை. இல்ல நான் தான் விஜய் கூடவே படிச்சேன், நான் இருப்பேன்னு இவர் சண்டை. சரி, ஒரு பெரிய பஞ்சாயத்து. கடைசி அரசியல படிக்கல. இல்ல அது தேவையில்லை. நம்ம அண்ணன் நம்ம அரசியல்ல என்ன விஜய் என்ன, ஆமா தளபதி தான், அவரை படிச்சா போதும். அவரை படிச்சா போதும் நமக்கு, அவ்வளவுதான். அவரை படிச்சிருந்தா கட்சிக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க. அவர் படிச்சதுனால கட்சிக்குள்ளே இருக்காங்க, ஏன்னா ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லன்னா தலைவர் வந்து தூய்மையான வெள்ள பேப்பர் மாதிரியா. இதுதான் புக் ஒண்ணு வாங்கணுமே, புக் ஃபேர்ல ஒரு புக்கு தளபதியை பத்தி வெள்ளையா இருந்துச்சு. ஆமாமா, அந்த புக்கா? ஒண்ணுமே இல்ல, அப்படியே A4 சீட் பண்டல என்கிட்ட கொடுத்து ஏமாத்திட்டாங்க. அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் 4ஆவதா அதுக்கு கீழ இருக்க ஒரு ஆளு. யாரு? கண்டுபிடிங்க பாபு. தளபதி. சரி அவ்வளவு செல்வ செழிப்பா இருக்காரியா, அவருக்கு என்ன குறை? அவரு நல்லா வாழ்ந்து இருக்காரியா. அருண்ராஜா, குசுமி. ஆமா, நான் தான் எவனே கூப்பிட்டு சீட்டு கொடுக்குறாங்க. எவனுக்கு நான் உட்கார்ந்து அவங்களுக்காக வீடியோ போட்டுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும்ல. இல்ல எனக்கு ஒரு நட்சத்திர வேட்பாளர், பிரச்சார வேட்பாளர் கூட பேசுவாருன்னு சொல்லணும்ல. ஆமா, ஆனா அவங்க கொடுத்தாங்க, நான் தான் வேணாம். அப்படி எப்படி இல்ல நான் வேணான்ட்டேன், எனக்கு அது பிடிக்காது. எனக்கு என்னைக்குமே வந்து நீங்க மோடி கேம்பெயினுக்கு என்ன கூப்பிட்டாங்க, நீங்க வந்து பேசுங்க, நான் வேணாம் இல்ல வரலன்ட்டேன். நீங்க நான் அப்ப என்கிட்ட என்ன கெஞ்சுறாங்கன்னா, நீங்க தளபதி நிக்கும் போது நீங்க சொன்னா அஜித் சார் வருவாரு. யாரு? அஜித் சார். நான் சொன்னா வருவாரு. நான் சொன்னா வரக்கூடிய ஆளுதான், வந்துருவாரு. அப்புறம் நீங்க சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் பேசுங்க. கமல்ஹாசன் சார் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, பட் இருந்தாலும் மறைமுகமா ஆதரவு சொல்லுங்க. நீங்க பேசுன கேட்பாருன்னு கேட்டு நேற்று சாயங்காலம் கூட விஜய் நானும் பானிபூரி சாப்பிட்டு இருந்தோம் ரோட்டு கடையில. அப்படியா? அப்ப சொல்லிட்டு தான் போனாரு, நீங்க செஞ்சு கொடுங்க, இதை மட்டும் செஞ்சு கொடுங்க. காலில் விழுந்துட்டாரு. நீங்க பானிபூரி கடையில? என் கால், உங்க கால்ல. அப்புறம் சரி நான் அந்த பானிபூரிக்காக நீங்க காசு இல்ல எனக்கு ரெக்கமெண்ட் விஜய் மூஞ்ச பார்த்து அவனுக்கு ஃப்ரீயா கொடுத்தான் ஓசி. 2 பேருமே. எனக்கு ரெக்கமெண்டேஷனே பிடிக்காது. இவங்க வேற என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நான் பெரிய மனுஷன் மேல மரியாதை வச்சு பேசுற ஒரு ஆள் நான். எனக்கு டக்குனு யாருக்கும் வார்த்தையை விட்டுற மாட்டேன். ஆனா இங்க நிக்குது, விட்டக்கூடாதுன்னு ரொம்ப. பதில் திட்டிக்குவா லெஃப்ட் பாண்டி மாதிரி. இல்ல நான் சொல்றேன் பெரிய மனுஷன் மரியாதை கொடுக்குற ஒரு ஆள். ஆமா, அந்த மாதிரி கெஞ்சி கேக்குறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு டாம் க்ரூஸையும் கேக்குறாரு. யாரு? டாம் க்ரூஸ். நான் போட்டா
இரு கேட்டு போவோம் இரு. டாம் க்ரூஸ், வில்லியம்ல ம் அவரு, மெனின் பிளாக் அவரு, ம் அப்புறம் ஜான்சினா ஜான்சினால ஜான்விக் அவரு எல்லாருமே கேக்குறாரு. எல்லாருமே முடிஞ்சா நீங்க எல்லாரையும் அப்ரோச் பண்ணுங்க, நம்ம யார் வராங்களோ பாத்துக்கலாம். எதுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கா இல்ல பதவி கொடுக்கலாம் மாதிரியா? ஒன்றிய செயலாளர் பதவி கொடுத்து ஒன்றிய செயலாளர். சரி சரி. சும்மா இங்க வாங்கிட்டு அங்க ஃபெயில் பண்ணுங்க. நியூயார்க் ஒன்றிய செயலாளர் இல்ல பிரச்சாரம் பண்ணுங்க, இல்ல அங்க இருந்து ஒரு வீடியோ வெளியிட்டு அனுப்புங்க. ஐ சப்போர்ட் அப்படின்னு ஒரு வீடியோ மட்டும் கேட்டிருக்காங்க. சரி சரி நான் பேசிட்டு சொல்றேன்னு இருக்கேன். சரி சரி. பேசிட்டு அவங்க என்னன்னு பார்த்து சொல்றேன்னு இருக்கேன். பாப்போம் அது என்னன்னு பார்த்துட்டு சொல்லுவோம். சரி. ஏன்னா நான் பொய் சொல்லாத ஆளு. ஆமா 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 ஆமா. போய் சொல்ல தெரியுது தெரியுது. இதுக்கு மேலே இந்த வீடியோ போனுச்சுன்னு வச்சுங்களா, கமெண்ட்ல வந்து நம்ம காலேஜுக்கு போவாங்க. அதனால நிறுத்திடு. போதும் போதும், நாளைக்கு பேசுவோம். நன்றி.